வணக்கம். வெல்கம் டு அழகி சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் பறிக்கலாம். இதில் வந்து பிஞ்சிங்க. இதில் இப்போ பறிக்க முடியாது. இங்கே பாருங்க, இது ஓரளவுக்கு எட்டுற அளவுக்கு தான் இருக்குது. அப்படியே இழுத்து பொறிச்சிக்கலாம். இது அங்கே ஒன்று இருக்குது. இன்றைக்கி பறிக்கிறதுக்கு ரெடியாகவும் இருக்குது. கொஞ்சம் முத்தி போய் அதை பறிக்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, மேலே இருக்குது பாருங்க. மேலே அதெல்லாம் கூட பிஞ்சு தான். பறிக்கும்போது கொடியெல்லாம் அறுந்து போகுதுங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொடி அறுந்து போகுது. அப்படி பிடிச்சி இழுத்தோம்னா வெடுக்குன்னு வந்துடுது. எவ்வளோ மெதுவாக இழுத்தாலும் வந்துடுதுங்க. இந்த காய் கூட இப்போ பறிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. இப்போ பறிச்சுக்கலாம். இது கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது. அப்படியே மெதுவாக இழுத்து கையிலே பறிச்சிக்கலாம். இங்கே வருங்க, இது மேலே இருந்துச்சுன்னு இழுத்தங்களா, இழுத்த உடனே கொடியோடு வந்துருச்சுங்க. எவ்வளோ பெரிய கொடி வந்துருச்சு பாருங்கள். கொடியோடு வந்துருச்சு. அதான் கஷ்டமாக இருக்குது. கொடியோடு வரங்காட்டிக்கும் மெதுவாக தான் இப்படி பிடிச்சி இழுத்த உடனே வந்துருச்சுங்க. டக்குன்னு வந்துருச்சு வெடுக்குன்னு. இங்கே பாருங்க, இந்த கொடி பாருங்க. மேலேருந்து கீழே வந்து ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே போய் திருப்பி மேலேருந்து கீழே வந்து இங்கே பாருங்க, ரோஜா செடிக்கு போயிடுச்சு. ரோஜா செடி மேலே போய் இங்கே ஒரு பிஞ்சு விட்ருக்கு பார்த்தீங்களா. இங்கேயும் பிஞ்சு விட்ருக்கு. இங்கேயும் நிறைய பிஞ்சு விட்ருக்குதுங்க. மேலே இதோட நிறைய பிஞ்சு இருக்குது. இங்கே இதோ பிஞ்சு விட்ருக்கு பார்த்தீங்களா. இந்த சுமை தாங்கி தான் எல்லாத்தையும் தாங்கிறது. இங்கே வருங்க, இது வெறும் ஜாதி முல்லை தான். ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. இங்கே வருங்க, உடஞ்சி அதிலையே இது எல்லாத்தையும் தாங்கிட்டுருக்கு. கரையெல்லாம் அரிச்சிருச்சு. அதை அரிச்சாலும் ஆனால் அது தாங்கிட்டுருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, இன்றைக்கி நம்ம எவ்வளோ காய் பறிச்சிருக்குறோம் பாருங்கள். இங்கே பாருங்க, 4-5 காய் பறிச்சிருக்குறோம். இன்னும் 2-3 காய் மேலே இருக்குது. போய் பறிச்சிட்டு வரணும். இத்தனை காய் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. இது வரைக்குமே ஒரு 25 காய்க்கு மேலே கிடச்சிருக்குதுங்க. சரியான டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டு நாட்டு பீர்க்கங்காய். இங்கே பாருங்க, எப்படி கொடியோடு வந்தது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. வாழை மரத்தை வெட்டினேன், அதில் ஒரு இலை இருந்துச்சு. அப்படியே அந்த இலையோடு கொண்டு வந்துக்கலாம். இலை வந்து டைடுக்கு சாப்பாடு போட வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவ்வளோ தாங்க இன்றைக்கி அறுவடை. இன்னும் 2 காய் இருக்குது பொறிக்கணும். அது கொஞ்சம் மேலே இருக்குது. அப்படியே பிடிச்சி இழுத்து வச்சு பொறிச்சிட்டு வேண்டியதான். பொறிச்சிட்டு யாருக்காவது கொடுக்குறோம். கொஞ்சம் நம்ம ஒரே ஒரு காய் நம்ம செஞ்சுக்கலாம். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.